எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ஒரு ரிசல்ட் நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. என்னது? எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம். ஸோ இவங்க யாருமே ஜென்ரலில் இல்லை, அதனால் இவங்கெல்லாம் ஜென்ரலில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகி இப்போது ஃபைனலாக ஒரு ரிசல்ட் ஒன்றும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 288 + 15, அதாவது ஓப்பனில் 288, டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 15, மொத்தம் 303 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா நியர்லி ஒரு 60 வேக்கண்ட்டுக்கிட்ட வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ 60 வேக்கண்ட் தான். அப்போ எம்பிசி பிசியிலேருந்து 60 பேர் வெளில வருவாங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இதில் 59.5 எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பார்டரில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் 59ல் கொஞ்சம் பேர் இருக்காங்க, 57.5ல் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அது எந்த கம்யூனல் என்ன இதில் வர்றாங்க அப்படின்னு நிறைய இது மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த 288 பொறுத்த வரைக்கும் 75 பேர் பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன். 75 பேர் பொண்ணுங்க. ஸோ 15 பேர் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க அந்த ஒரு 90 பேரை கழிச்சிடலாம். பேலன்ஸ் உள்ள எல்லாமே எதில் வராங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏல. ஸோ இதில் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிசி, உமன், பிஎஸ்டிஎம்ல கொஞ்சம் பேர் வராங்க. பிஎஸ்டிஎம்ல ஒரு சிலர் பேர் வராங்க. அதே போல் எம்பிசியில் ஒரு சிலர் பேர் வராங்க. ஸோ பிஎஸ்டிஎம்ல உள்ள வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பேர் உள்ள வராங்க. ஸோ இது ரிசல்ட் இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 30 ஃபிசிக்கல் கன்ஃபார்மாக நடக்கும். ஜூலை 30 தான் ஃபிசிக்கலு. எங்கே நடக்கும் அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் நடக்கும். சென்னை எங்கே? ஆர்ஆர் ஸ்டேடியத்தில். சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் தான் அந்த ஃபிசிக்கல் நடக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 303 பேருமே என்னது, நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, உள்ளே போக மாட்டோமா அப்படின்ற டவுட் எதுவுமே தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. டைரெக்டாக உள்ளே ஃபிசிக்கல் பண்ணி உள்ளே போகிறதுக்கு பாருங்கள். காம்படிஷனுக்குள்ளே முதல்ல உள்ளே போகிறதுக்கு பாருங்கள். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜூலை 30 ஃபிசிக்கலு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் தான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்துடும்டா, ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும், ஃபிசிக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிக்கிட்டு இருந்ததான். என்ன இதில் ஒரு பெரிய சங்கடமான விஷயம் அப்படின்னா, நாம் இந்த பிசி எம்பிசியில் இருந்த பசங்களையும் பார்டரில் இருந்த பசங்களையும் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வரல. எஸ்சி எஸ்டியில் உள்ள பசங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு, மற்ற பசங்களுக்கு வரல. ஸோ அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இருக்கிற டைமில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 30 ஃபிசிக்கல். ஒரு இன்னைக்குலேருந்து இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி 6 அப்படின்னா இந்த மாதத்தில் இன்னொரு 27 நாள் இருக்குது. 24 நாள் இருக்குது. இந்த மாதத்தில் இன்னொரு 24 நாள் இருக்குது. ஸோ இந்த 24 நாள் நீங்கள் 4 நாள் விட்டுருங்க. ஒரு 20 நாள் டைம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 20 நாளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபிசிக்கல் 15 அடிச்சிங்கன்னா பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் எல்லோண்டோ மட்டும்தான் என்னோட குறிக்கோள், நான் எல்லோண்டோ மட்டும்தான் போகணும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஃபிசிக்கலில் 15 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதையும் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்ப லாங் ட்ரைவெல்லாம் போகாதீங்க இந்த டைமில். ஸோ உங்களோட உடம்பு ரொம்ப முக்கியம். இந்த ஃபிசிக்கல் முடிக்கிற வரைக்கும் உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலில் 15 அடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ பற்றி பெருசாக கைட் பண்ணுவோம். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் 9 மார்க் வாங்குற அளவுக்கு நம்ம கைட் பண்ணிடுவோம். ஸோ இன்டர்வியூ ஒரு மேட்ரே கிடையாது. ஃபிசிக்கல் மட்டும் 15 அடிச்சுருங்க. ஸோ மதுரையில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை மதுரை சரௌண்டிங்கில் யாராச்சும் ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சார் இருக்கார், சந்துரு சார் இருக்கார். ஸோ அவங்க உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவார். சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நாலு நடந்த எஸ்ஐயில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே வச்சு 100-150 பேர் மேலே வச்சு எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கைட் பண்ணி எல்லாருமே ஃபிசிக்கல் ஓரளவு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே 12 மார்க். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 12 மார்க் எடுக்க வச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி 15 மார்க் எடுத்து நிறைய பேர் இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்ததில் நிறைய பேர் ஒரு 30-40 பேருக்கு மேலே எஸ்ஐ லிஸ்ட்டில் ஃபைனல் லிஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகி இருக்காங்க. ஸோ அது போக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் வேணும் அப்படின்னா நான் சார்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதனாச்சும் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. வேலை கிடைக்குமா கிடைக்காத டவுட்டில் மட்டும் இருக்காதீங்க. ஸோ ஃபிசிக்கலை கரெக்டாக பண்ணுங்கள். ஃபிசிக்கல் முடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இன்டர்வியூவில் நம்ம அடுத்து சந்திப்போம். ஸோ உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட் இருக்குது இந்த ரிசல்ட்டில், வேறு எப்படி சார் இது எந்த மாதிரி சார் ரிசல்ட் ஃபைனலாக வரும் அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் நம்பர் தரேன். உங்களுக்கு நீங்கள் பேசுங்க. நான் அதுலேயும் உங்களுக்கு சொல்லுறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லா விஷயத்தையும் இதில் சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ.